உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்கள். சில பேர் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த ஆண்டு என்ன நடக்க போதோ தெரியலையே. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமோ, அதை ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போ பாடினது போல யாக்கோபை குறித்து நம்ம அதிகமாக இந்த வர்ஷிப்பில் நம்ம கேட்டோம் இல்லையா? யாக்கோபு அன்றைக்கு பெத்தேலில் தனித்து ஒருவனாய், ஒன்றும் இல்லாதவனாய், கையில் கோலும் கையுமாய், ஒன்றும் இல்லாதவனாய் அன்றைக்கு அந்த பெத்தேலில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். இன்று கூட நீங்கள் சொல்லலாம், நானும் தனித்து இருக்கிறேன், நானும் என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்னு எனக்கு தெரியல. இருட்டில் அன்றைக்கு அந்த தனிமையில் அந்த யாக்கோபு இருந்தது போல நானும் தனித்து காணப்படுகிறேன். தனியாக என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த ஆண்டை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் எனக்கு தெரியல. ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் ஹல்லேலூயா அது தரையிலே விழலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லியதை நிறைவேறும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தை உனக்கு திரும்ப வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது அங்க பார்க்கிறோம், 32ல் நம்ம பார்க்கிறோம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த இவ்வளோ கிருபைகளுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் வந்தேன், இப்பொழுதோ எனக்கு 2 பரிவாரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை கோலும் கையுமாக போல தனித்து விடப்பட்டு எங்க போறோன்னு தெரியல, எப்படி போறோன்னு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒருவேளை நீங்க அப்படி வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபை பெருக செய்த தேவன், ஹல்லேலூயா, யாக்கோபை நடத்தின தேவன் நம்மையும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய கணவரை நீங்க இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், பெற்றோரை இழந்திருக்கலாம். எப்படி நம்ம தாண்டி செல்வது தெரியல, எப்படி நான் இந்த பயணிப்பேன் எனக்கு தெரியல. யாக்கோபை நடத்தின தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம சில 2 காரியங்களை வேதத்திலிருந்து தியானித்து அதன்படி ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஜனவரி 1ஆம் நாள், அதனால ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பி ஆதியாகமம் 1:11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்கே ஆண்டவர் பூமியில் பாருங்க, புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியில் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் விருட்சங்கள் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பூமியை பொழுது, அந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது பாருங்க, புல்லை, விதைகளை, அந்த விதைகள் தங்கள் கனிகளை கொடுக்கணும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த விதைகளுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த விதைகளுக்கு என்ன நோக்கம்? தங்கள் ஜாதியின்படி கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்க சுடர்களாய் இருக்கணும், பிரகாசிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சந்திரனுக்கும்
சூரியனுக்கும் கட்டளை இடுகிறார், ஒரு நோக்கத்தை வைக்கிறார், அதுவும் அப்படியே ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு புல்லுக்கும் ஒரு பூண்டுக்கும் ஒரு விதைக்கும் ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருப்பார் என்றால் அவர் சாயலில் படைத்த நமக்கு எவ்வளோ பெரிய நோக்கத்தை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை பழைய நாட்களில், பழைய கடந்த ஆண்டுகளில் நோக்கத்தை இழந்தவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதுக்கு நான் உயிர் வாழ்கிறேன், எதுக்கு நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன், ஒருவேளை இப்படி நோக்கம் அற்றவர்களாய், நோக்கமே தெரியாமல் ஒரு வேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சில மனைவிகள் ஒரு வேளை சொல்ல, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு என்ன நோக்கம் இருக்குது, எனக்கு என்ன பர்பஸ் இருக்குது. இல்லை, ஒரு விதைக்கு ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருப்பார் என்றால் இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் வைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தடையா இருக்கிற நம்முடைய சோம்பல்கள், அதுக்கு தடையா இருக்கிற நம்முடைய சலிப்பு, அதுக்கு தடையா இருக்கிற நம்முடைய காரியங்கள், நம்முடைய கவலைகள், அதெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு இங்க பாருங்க, அதன் தன் தன் கனிகளை கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்னில் ஒருவன் என்னில் நினைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பான், கனிகளாலே அறிவீர்கள். இந்த ஆண்டு நம்ம அதிக கனிகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பிரகாசிக்க கடவது என்று அங்க சொன்னது போல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் பிரகாசிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம், நம்மேல் எழுதப்பட்ட நோக்கம், தனிப்பட்ட நோக்கம், குடும்ப வாழ்க்கையில நமக்கு இருக்கிற நோக்கம், நம் சபையில நமக்கு இருக்கிற நோக்கம், நம் ஊழியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றணும். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஒருவேளை நோக்கம் தவறிய நட்சத்திரம் போல, ஹல்லேலூயா, பாதை தவறியது போல நம்ம நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர், இந்த முதல் நாளே என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி நீர் எனக்கு எதை நியமித்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே யாரிடத்துல பேசணும், நான் எப்படிப்பட்ட கனிகளை வெளிப்படுத்தணும். சில நேரங்களில் நம்முடைய கோபத்தினால, நம்முடைய அவசரமான முடிவுகள்னால நம் கனிகளை இழந்துடுறோம். இந்த ஆண்டு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் கனி கொடுக்கணும், நான் அதிக கனிகளை கொடுக்கணும், நான் மிகுந்த கனிகளை கொடுக்கணும், உமக்கென்று நான் கனிகளை கொடுக்கணும். ஆண்டவரே என் நற்கிரியையினால, ஆண்டவரே உமக்கு நான் பிரகாசிக்கிற ஒளியாய், ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிற ஒரு ஒளியாய் இந்த உலகத்துல நான் வாழணும். ஆண்டவரே எதுக்கு வாழ்றேன், என்ன நோக்கனே தெரியாம ஒருவேளை நீங்க வாழ்ந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு ஆண்டவரே என் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளணும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு 40 வயது ஆயிருச்சு, 50 வயது ஆயிருச்சு, இன்னும் எனக்கு நோக்கம் தெரியல. இல்ல, இந்த ஆண்டு நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி குயவன் தன் கையில் இருக்கிற அந்த களிமண்ணை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒருவேளை நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், ஒருவேளை நீங்க படித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என் ஊழியத்துல நான் என்ன செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே நீ எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. எல்லா தடைகளை கொண்டு வருகிற நோக்கத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, நீர் நியமித்த பாதையில் அடக்க விடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தி போடுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம்மிருப்பம்
செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹalleluya. இந்த ஆண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை ஹalleluya நாம் நிறைவேற்றணும். ஹalleluya. அதே அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹalleluya. நீங்கள் பலுகி பெருகி, ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி. நம்ம அந்த வசனத்தை அப்படியே சொல்லலாமா? நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சொல்லலாமா? நாங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். ஹalleluya. இந்த ஆண்டு ஆண்டவர் வைத்திருந்த அந்த திட்டம் நிறைவேற போகிறது. ஹalleluya. நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை இந்த கடந்த ஆண்டு முடிஞ்சிரும், திருமணம் நடந்துரும், குழந்தைகள் பிறந்துரும், வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு வேலை எதிர்பார்ப்போடு இருந்திருக்கலாம், நடைபெறாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஹalleluya. அதை நீ தாமதிப்பதில்லை. ஹalleluya. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நிச்சயமாக குடும்பத்தில் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த ஆண்டு தருவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நாங்கள் பழுக விடாதபடிக்கு எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் பழுகி பெருக விடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவரீர் இந்த ஆண்டு அதை முறிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதாரம் ஆண்டவரே அது எங்களுக்கு பற்றாக்குறையாவே இருக்குதப்பா, ஆனா இந்த ஆண்டு அது நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமாக. ஹalleluya. மா பிசைகிற உன் தொட்டியும் உன் களஞ்சியமும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொன்னது போல, ஹalleluya, கற்பம் விழுவதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக ஹalleluya ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீர் கட்டளையிட்ட அந்த ஆசீர்வாதங்கள், ஹalleluya ஆதாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya. எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக. ஹalleluya. ஹalleluya. ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு அதிகாரத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, தலைகளை உயர்த்துகிற ஆண்டாய். எங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தார்களோ, எங்கெல்லாம் நிந்தையினால தலை குனிக்கப்பட்டார்களோ, எல்லா இடங்களிலும் இந்த ஆண்டு தலை நிமிர செய்கிற ஒரு ஆண்டாய், ஹalleluya, உயர்த்துகிற ஒரு ஆண்டாய். ஆண்டவரே, தலையாவா என்று சொன்னது போல நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள் என்று சொன்னது போல ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் இருப்பதாக. இந்த முதல் நாளே இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.